நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிமேக்ஸ் சொல்லியிருப்பாங்க, அப்புறம் இ பவர் சொல்லியிருப்பாங்க, அப்புறம் ஆர்த்தோ கிட்டு சொல்லியிருப்பாங்க. என்ன இப்போ அது டிமேக்ஸ் மேக்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு இந்த இ பவர் இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ருபீஸ் 3200க்கு ஜாயினிங் பேக்கேஜாக கிடைக்கும். இதோட எம்ஆர்பி 5000 ரூபா. எம்ஆர்பி வந்து 5000 ரூபா. உங்களுக்கு ஜாயினிங் பேக்கேஜில் இது ரெண்டுமே வந்து 3200 கிடைக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ கிட்டு, இது வந்து ருபீஸ் 8000. இப்போ உங்களுக்கு ஆஃபரும் சேர்த்து கொடுக்குறாங்க, அதோட சேர்த்து இது இப்போ எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10000 ரூபா வரும். இப்போ 8000 ருபீஸ்க்கு இந்த ரெண்டு பேக்கேஜ், இந்த இது ஒரு பேக்கேஜ். இதோட பிவி வந்து 2 பிவி பாயிண்ட் வேல்யூ. ஃபஸ்ட்டு இது வந்து, ரெண்டாவது வந்து 4 பிவி 4 பாயிண்ட் வேல்யூ. அதில் எழுதிருங்க, சொன்னாலும் புரியாது. எழுதிட்டே சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அது மைண்டில் நிற்கும். நீங்கள் வெறும் வாயில் சொன்னீங்கன்னா நிற்காது. 2 பிவி, இதுக்கு வந்து 4 பிவி. சரி, இப்போதைக்கு நம்மக்கிட்ட இந்த 2 கிட்டு தான். அடிஷ்னலாக நீங்கள் வேணும்னா நீங்கள் சின்ன இப்போ 4000க்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அடிஷ்னலாக நீங்கள் ஒரு அல்கோஸ் ட்ராப் வாங்கிக்கலாம். 3200 சேர்த்து ஒரு 800 கட்டினீங்கன்னா 4000 ரூபாய்க்கு வந்து அல்கோஸ் ட்ராப்பும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். 2 ஒரு டிமேக்ஸ், ஒரு இ பவர், ஒரு அல்கோஸ் வாங்கினா வாங்கிக்கலாம். ஆனால் இதே 2 பிவி தான் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து ஆர்த்தோ கிட், இந்த 2 தான் இப்போதைக்கு நம்ம பேக்கேஜ். அடுத்து நம்ம பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து பைனரி பிளான். இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா பைனரி. இதில் உங்களுக்கு நிறைய தெரியும். பைனரி பிளான் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. வீக்கெண்ட், ஆர்எம்பி, இதுக்கு முன்னாடி நெட்வொர்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி இதில் எல்லாமே ரெண்டு லைன் கொண்டு போகிறது தான் நம்மளுடைய பைனரி சிஸ்டம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டெய்லி கட் ஆஃப், வீக்லி பே அவுட், அந்த இதில் நம்ம கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு டெய்லி கட் ஆஃப், பே அவுட் வந்து வீக்லி. உங்களுக்கு வந்து வெனஸ்டே பே அவுட் வரும். திங்கட்கிழமை டோட்டலாக க்ளோசிங் பண்ணுவாங்க. வெனஸ்டே உங்களுக்கு பே அவுட் வரும். பிளான் மட்டும் என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு ஹைப்ரிட் பைனரி அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பைனரி அப்படின்னு சொல்லி பார்த்தாலே நம்ம வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறோம் பிஸ்னஸில். ஜாயின் பண்ணியாச்சு, 3200 ரூபா கட்டி ஜாயின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 2 பேக்கேஜ் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ கம்பெனி என்ன கேட்குறாங்கன்னா 2 பேரை ரெஃபர் பண்ணுங்கள். பிஸ்னஸ்க்கு நமக்கு தேவை 2 பேரை ரெஃபர் பண்ணுங்கள். 2 பேர் இப்போ சொன்னீங்க ப்ராடக்ட் சார் சொன்னாங்க. இந்த ப்ராடக்டை வச்சு நம்ம எத்தனை பேருக்கு சார் கொடுக்கலாம்? 2 தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேர் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம கேட்குறது ஒரு 2 பேர் தான் பைனரிக்கு. முதல் நபர் ஏ, 2வது நபர் பி. 2 பேரை நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க. இதை வந்து லெஃப்ட்டு ரைட் அப்படின்னு சொல்லி 2 சைடாக பிரிச்சுக்கிறோம். இது லெஃப்ட் டீம். ஏ சைடு வரக்கூடியது எல்லாமே லெஃப்ட் டீம், பி சைடு வர்றது எல்லாமே ரைட் சைடு டீம். இது வந்து பேர் மேட்சிங் தான் நமக்கு இன்கம். இப்போ லெஃப்ட்டில் ஒருத்தர் நீங்கள் ஜாயின் பண்ணி, இவரை ஒரு 3200 கட்டி ஜாயின் பண்ணியிருக்காரு. உங்கள் பிங்கிறவர் ஒரு 3200 கட்டி ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து கம்பெனி வந்து ஒரு ஜோடி அப்படின்னு தான் எடுத்துக்குவாங்க. இப்போ நீங்கள் இங்கே ஒரு சேல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு எனக்கு வருமானம் இருக்கா சார் அப்படின்னா இல்லை. பைனரினால 2 பக்கமும் வரணும். நம்ம லெஃப்ட் சைடு ஒரு சேல்ஸு, ரைட் சைடு ஒரு சேல்ஸ், இந்த 2 சேல்ஸ் வந்ததுன்னா அது வந்து ஒரு ஜோடின்னு எடுப்பாங்க கம்பெனி. அப்போ இதுவும் இங்கே லெஃப்ட்டில் ஒரு 3200, ரைட்டில் ஒரு 3200 வந்துச்சுன்னா இதுக்கு வந்து 15% உங்களுக்கு பேர் கமிஷனாக கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 480 ரூபா உங்களுக்கு பேர் கமிஷனாக கிடைக்கும். புரியுதா சார்? இது புரியுதா? ஓகே. இப்போ உங்கள் ஒர்க்கு முடிஞ்சு நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, 2 பேருக்கு பிஸ்னஸ் வாய்ப்பு கொடுத்தீங்க, ஒரு ஜோடிக்கு 480 ரூபா உங்களுக்கு பே அவுட்டாக கிடச்சிது. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறீங்க? சேம் இப்போ உங்கள் ஏ இருக்கார்ல, அவரும் என்ன பண்ணுறாரு, பிஸ்னஸில் சம்பாதிக்கிறதா வந்திருக்காரு உங்களை மாதிரி. அப்போ அவருக்கும் ஒரு 4 பேர், 10 பேர், 100 பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஒரே
சார் சில பாயிண்ட் சொல்லாமே போகிறாரு. இல்லை அந்த 240 தானே சார்? வரேன் அது நான் சொல்லுங்கள். அது இல்லை இருங்க ஒன்று 2 நிமிஷம் பாருங்க. பிளான் வந்து பியூர் பைனரி பிளான் சார். சரியா? அவர் சொன்ன ஹைப்ரிட்லாம் இல்லை, பியூர் பைனரி. பைனரியில் வந்து உங்களுக்கு 3 டைப் ஆஃப் இன்கம் கொடுக்கும். ரொம்ப சிம்பிள். இது வந்து நிறைய கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னாக்க 10 டைப் ஆஃப் இன்கம் 15 டைப் ஆஃப் இன்கம் போடுவாங்க. ஹவுஸ் ஃபண்டு, கார் ஃபண்டு, டைமண்ட் ஃபண்டு, ஹெலிகாப்டர் ஃபண்டு. யாராவது வாங்கியிருக்காங்களா? வாங்கிருக்கீங்களா சார்? இல்லை யாராவது வாங்கிருக்கோமா? 10-20 வருஷமாக அதெல்லாம் குழப்பம் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் கூட அனுபவிக்கல. இங்கே வந்து நான் அதெல்லாம் எனக்கு உண்மையே கிடையாது. சிம்பிளான 3 வருமானம் தான். இதில் ஃபஸ்ட்டு வருமானம் வந்து பட்ஜெட்டில் நான் கொடுக்குறது வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்கம் வந்து மேட்சிங் போனஸ்னு கொடுக்குறேன். என்ன மேட்சிங் போனஸ் அப்படின்னு சொன்னால், நீங்கள் லெஃப்ட் ரைட்டு மேட்ச் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம். அதெல்லாம் இங்கே வந்து நான் ஸ்டைலாக பைனரின்னு சொல்லாமல் மேட்சிங் போனஸ்னு கொடுக்கணும். இந்த வேர்டு நல்லா இருக்குங்கிறதுக்கு அந்த பேரை சொல்லணும். சரியா? இப்போ இதில் பைனரில் வந்து இப்போ வந்து உங்கள் பேர் சார்? ரஃபீக் பாய் வந்து இங்கே வந்துட்டு 3200 கொடுத்து ஜாயின் பண்ணிட்டீங்க. இதில் நீங்கள் செய்ய வேண்டியது 2 பேர் டேரக்ட். இந்த 2 பேர் டேரெக்டை எப்படி கொடுக்கணுன்னா, உங்களை மாதிரி நல்ல தெளிவான ஆளாக கொடுங்க. தயவு செஞ்சு ஒய்ஃப் பேரில், குழந்தைங்க பேரில், அண்ணன் பேரில், தம்பி பேரில், மாமன் பேரில், மச்சான் பேர்லாம் இங்கே கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, தயவு செஞ்சு போடுறாங்க. போட்டிங்கன்னா உங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகும். இங்கே வந்து தெளிவாக நான் அடிக்கடி சொல்லுவேன், 2 டைமண்டை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சரியா? உங்கள் வாழ்க்கையை மாத்திரமா 2 டைமண்ட் 2 பேரை பிடிங்க. அது உங்களை மாதிரி பணம் சம்பாதிக்கிற ஆளாக இருக்கணும். இல்லைன்னா மக்களுக்கு ஆரோக்கியத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய நல்ல ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவனா 2 பேரை வந்து பாருங்கள். இந்த 2 பேரை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து லெஃப்டில் ரைட்டில் போட்டிங்கன்னா உங்களோட 50% ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. ஏபி எவ்வளோ இருக்குது? 50% ஒர்க்கு. இப்போ சார் உங்கள் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சுனா இல்லையா? உங்கள் ஒர்க்கு முடியாது. சார் என்ன சொன்னால் 2 பேர் போட்டால் உங்கள் ஒர்க்கு முடிஞ்சிச்சு முடியாது. 2 பேர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 50% ஒர்க்கு முடியும். இப்போ இதில் வந்து பைனரி மேட்சிங் வந்து நம்ம எவ்வளோ கொடுக்குறோம்னா, அதிகபட்சமாக 15% கொடுக்கணும். நார்மலாக மார்க்கெட்டில் 10%, 12% இவ்வளோ தான் கொடுப்பாங்க. 5000 ரூபாய்க்குலாம் 10%, 425 ரூபா நம்ம வாங்கிடுவோம். ஸோ 3200 நான் எவ்வளோ கொடுக்குறேன்னா 15% 480 ரூபா கொடுக்குறேன். இது நல்ல அமௌண்ட்டாக கம்மியாக சார்? நல்ல அமௌண்ட். 15% அப்படிங்கிறது நல்ல அமௌண்ட். சரியா? இப்போ 480 ரூபாங்கும் போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும் நீங்கள் ஏபி கொண்டு வரும்போது, இப்போ இவர் வந்துட்டு ஒரு 3200 ரூபா உள்ளே வராங்க, இவர் ஒரு 3200 ரூபா உள்ளே வராங்க. ஒரு பேருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு 480 ரூபா வரணும். ஆனால் ஃபஸ்ட்டு பே அவுட் மட்டும், ஃபஸ்ட்டு கட் ஆஃப் மட்டும் 240 ரூபா தான் வரும். ஏன் 240 ரூபா வருதுன்னா, இங்கே ஒரு பைனரியில் ஏபிசின்னு சொல்லிட்டு ஒரு டெய்ல் இருக்கும். இங்கே வந்து நம்ம டெய்லை வைக்கல. ஏன் வைக்கல அப்படின்னா, இன்றைக்கி இப்போ இவர் இருக்கிறார், இவர் வந்து நெட்வொர்க் பண்ணியிருக்கீங்களா? பண்ணதில்லை ஃபஸ்ட்டு. இப்போ இவர் வந்து இது நல்லா இருக்குன்னு சொல்லி இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டார், இவர் வாங்கிட்டார். இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டார், இவர் வாங்கிட்டார். இவர் இந்த வாரத்தில் சேர்த்தார், இவர் அடுத்த வாரத்தில் சேர்த்தார். இன்னொரு ஆளை பிடிக்கிறதுக்கு இவருக்கு ஆளே பிடிக்கல. 2 மாதம் 3 மாதம் ஒரு பேவுட் வருமா? வராது. இந்த பணம் யாருக்கு நிற்கும்? அதை உடச்சு தான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு பே அவுட்டே அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். 50% ஒரு டெய்ல் போட்டால் தான். அது போடாமல் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டுக்கே 50% பே அவுட் போட்டுருவோம். இதுக்கப்புறம் லெஃப்ட்டில் வந்து இப்போ வந்து ரஃபீக் பாய் கொடுக்கல, இங்கே போட்டிருக்கிற யாரோ ஒரு பர்சன். உங்கள் பேர் என்ன சார்? சார்ல்ஸ் இங்கே இருக்கிறீங்க. உங்கள் பேருமா? ராஜ். இங்கே ராஜ் இருக்கிறாரு. இப்போ சார்ல்ஸ் வந்து அவருக்கு ஒரு என்ட்ரி இங்கே 3200 ஒரு ஆளை கொடுக்குறாரு. இங்கே இவர் வந்து ஒரு என்ட்ரி 3200 ராஜ் கொடுக்குறீங்க. கொடுத்தா உங்களுக்கு ரஃபீக் பாய்க்கு எவ்வளோ ஒரு பேரா? 480. உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு ஒரு பேர் வருமா? ஆமாம், ஒரு பேர் வரும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 480 வந்துடும். ஃபஸ்ட்டு மட்டும் தான் கண்டிஷன், அதுக்கப்புறம் 480. இந்த மாதிரி ரஃபீக் பாய் கீழே லெஃப்ட்டு ரைட்டில் இந்த பக்கம் 11 ஐடி, இந்த பக்கம் 11 ஐடி வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 5000 ரூபா. இந்த 3200 ரூபாய்க்கு பர் டே சீலிங் வந்து 5000 ரூபா. 5000 ரூபா மட்டும் இல்லை, கம்பெனி கொடுக்குறது ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 20000 ரூபா வரைக்கும் சீலிங் கொடுக்கும். ஸோ 3200 ரூபா வரும்போது 5000 ரூபா, 5000 ரூபா கிராஸ் ஆகும்போது நீங்கள் என்ன செய்யலாம்னா, உங்கள் ஐடியா என்ன செய்யலாம், டாப்அப் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். 5000 ரூபானாலே மாதம் 1.5 லட்ச ரூபாச்சு. ஒரு நாளைக்கு 5000 ரூபானால மாதம் 1.5 லட்ச ரூபாச்சு. அப்போ வரும்போது நம்ம அமௌண்ட் போட்டு டாப்அப் பண்ணுறது கஷ்டமா? இன்றைக்கி நிறைய கம்பெனி என்ன பண்ணுறான், டாப்அப்க்கு சேர்ந்த 10 நாளில் 30 நாளில் 40 நாளில் கண்டிஷன் போடுறாங்களா, டாப்அப் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன செய்யும், சீலிங் கிடைக்கும். அதுக்காக என்ன பண்ணுறோம், கடன் வாங்கியாவது எல்லாம் பண்ணி அந்த நிர்பந்தத்தை பண்ணுறாங்க. இங்கே எந்த நிர்பந்தம் பண்ணல, நீங்கள் சம்பாரிச்சு பண்ணிக்கிங்க. இப்போ 3200 ரூபா இருக்கீங்க, 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க. ஒரு 4800 ரூபா போட்டாங்கன்னா 8000 ரூபா மாறும். இப்போ 8000 ரூபா ஃபுல் அமௌண்ட் கட்ட முடியாது. நிறைய கம்பெனி 8000 ரூபா வைப்பாங்க. நம்ம என்ன செய்யணும்னா
3200 ஆல்ரெடி கட்டிடுறீங்க, மேலே ஒரு 4800 போட்டிங்கன்னா 8000 ஆகிடும். அந்த 4800 உங்களுக்கு 3 ப்ராடக்ட் கிடச்சிடும். சொல்லுங்க. அந்த 4800 உங்களுக்கு 3 ப்ராடக்ட் கிடச்சிடும். ப்ளஸ் அந்த இன்கம் வந்து மேலே உள்ள எல்லாருக்கும் போயிடும், கம்பெனிக்கு வரும். இப்போ ரஃபிக் சார் கீழே இவர் வந்து டாப் அப் பண்ணுறாரு, சார்ல்ஸ். இவர் ராஜ் வந்து டாப் அப் பண்ணுறாருன்னா அந்த சார்ல்ஸ் ராஜ் பண்ணியிருக்கிற பிவி அப்படியே ரஃபிக் பைக் ஆட் ஆயிரும். ரஃபிக் பைக் மேலே உள்ள எல்லாருக்கும் என்ன செஞ்சிடும், டாம் சுந்தருக்கு ஆட் ஆயிரும், எல்லாருக்கும் என்ன செஞ்சிடும், இவருக்கு ஆட் ஆயிரும், எல்லாருக்கும் ஆட் ஆயிரும், கம்பெனிக்கு போகாது. அதே சார் நான் கேட்டேன் 3200 அப்படின்னா திரும்ப டாப் அப் பண்ணும்போது 8000 ஃபுல் பண்ணணுமா, பேலன்ஸ் கட்டினா போகுமான்னு கேட்டேன். பேலன்ஸ் கட்டினா போதும். பேலன்ஸ் கட்டினா போதும். இவர் ஃபுல்லாக கட்டணும். அதான் அவர் புதுசு. நான் அதான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு யாரையாவது கூப்பிட்டு பண்ணுங்க, கொஞ்சம் கற்றுக்குங்கன்னு சொல்கிறேன் எல்லாருக்கும். ஏன்னா எல்லா இதுலேயும் நம்ம அதை தான் பார்த்துருக்கோம். அந்த இது கேள்வியை நான் கேட்டேன், இதில் ஏதாவது லூப் இருக்குமான்னு. அது இல்லை அப்படின்ற. ஸோ வந்து இப்போ கிளியரா சார், 11 பேர் வந்தால் உங்களுக்கு 5000 ரூபா சீலிங். நாளைக்கு நீங்கள் டாப்அப் பண்ணி உங்களுக்கு கீழே ரஃபிக் சார் கீழே 22 ஐடி வந்துச்சுன்னா உங்களுக்கு 10000 ரூபா. 44 சேல் வந்துன்னா உங்களுக்கு 20000 ரூபா. 20000 மாதம் 6 லட்சம் ரூபா. நல்லா முட்டை கம்மியாக. இன்றைக்கி எந்த துறையிலையும் தமிழ்நாட்டில் மாதம் 6 லட்ச ரூபா இல்லை. இந்தியாவிலே கவர்மெண்ட் சம்பளம் 6 லட்ச ரூபா இல்லை. 4 லட்சத்துக்கு மேலே யாருக்குமே இல்லை. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிக்கே 4 லேக் சம்திங் தான். சீஃப் செக்ரட்டரிக்கே 4.5 லட்சம் தான். 6 லட்சம் நம்ம சரியா. இப்போ இந்த இடத்துல 50 சேல் வருது, இந்த இடத்துல 44 சேல் வருது. அப்போ 20000 வந்துடும். மீதி 6 ஐடி என்ன செஞ்சிடும்னா கேரி ஃபார்வர்டில் தான் நிற்குமே தவிர லேப்ஸே ஆகாது. நிறைய கம்பெனி அந்த லேப்ஸ் பண்ணுவோம், நம்ம அதில் வந்து அந்த லேப்ஸே ஆகாது. இப்போ ரஃபிக் சார் வந்துட்டு இதை பண்ணிவிட்டு எங்கேயோ வெளியூர் போயிட்டீங்க, 1 வருஷம் பிஸ்னஸ்லேயே இல்லை, 1 வருஷம் கழிச்சு வந்தாலும் அந்த 6 பிவி என்ன செய்யும், விற்கும், வெயிட்டிங்கில் இருக்கும், லேப்ஸ் ஆகாது. ஏன்னா உங்கள் உழைப்பை நான் திருட தயாராக இல்லை. இது உங்களுக்கான உழைப்பு, உங்களுக்கு எனக்கான இது எப்படி வருதுன்னு நான் சொல்கிறேன். சரியா? இது கிளியரா? இதில் டவுட் இருக்கா? டாப்அப் பண்ணுறதுல டவுட் இருக்கா? டாப்அப்பில் எந்த கண்டிஷனும் கிடையாது, டைம் லிமிட்டும் கிடையாது, உங்கள் ஓன் டைம். நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், இங்கே வந்து எந்த நிர்பந்தமும் கிடையாது. கிளியரா? டவுட் இல்லை. இது வந்து பைனரி சார். 2வது இன்கம் நான் கொடுக்குறது வந்துட்டு டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறேன். இதுதான் வந்து மார்க்கெட்டில் இன்னைக்கு மோர் ஹைலைட் இன்கம் போனஸ். என்ன டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம் போனஸ்? இப்போ வந்து ரஃபீக் வந்து சார்ல்ஸை வந்து லெஃப்டில் ராஜை வந்து ரைட் சைடு கொடுத்துட்டீங்க. சரியா? கொடுத்து உங்களுக்கு பைனரி என்னாச்சு, ரஃபிக் சார் மேட்ச் ஆகி உங்களுக்கு இன்கம் வந்துச்சு. சரியா? ஆமாம். இதானே எல்லாருக்கும் வரும் அப்படி. ஆமாம். இப்போ இதே மாதிரி சார்ல்ஸ் என்ன பண்ணுவார், அவருக்கு ஏபி கொடுப்பார் இல்லையா, ஆமாம். ராஜ் வந்து அவர் கொடுப்பார் இல்லையா. கொடுப்பார். இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து இப்படி போகுது. சரியா? இப்படி போயிட்டு இருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டு மேட்ச் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ நடந்தாலும் உங்களுக்கு மேட்ச் ஆகிட்டே இருக்கும். பைனரி உங்களுக்கு வந்துருக்கு. இங்கே நம்ம கொடுக்குற 2வது இன்கம் வந்து டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம் போனஸ். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய கம்பெனியில் வந்து டைரக்ட் ரெஃபரல்னு ஒன்று சொல்லுவோம், உங்களுக்கு கேள்விப்பட்டோம். ஆமாம், டைரக்ட் ரெஃபரல். லெஃப்ட்னு போட்டவனும் ஒரு 5% 10% பைனரி என்ன செய்வோம் கொடுத்துருவான். ரைட் போட்டணும் ஒரு 5%, அதோட பைனரி கொடுத்துருவோம். அதோட என்ன ஆயிரும், ரெஃபரல் ஸ்டாப் ஆயிரும். இங்கே நான் அப்படி கொடுக்கல, நீங்கள் ஏ போட்டால் கொடுக்க மாட்டேன், பி போட்டால் கொடுக்க மாட்டேன், சி போட்டால் கொடுக்க மாட்டேன். அது கூட என்ன செஞ்சிருக்கேன்னா, நீங்கள் இன்கம் வாங்கின மாதிரி இப்போ இவருக்கு வந்து இது வந்து லெஃப்ட் ரைட்டு, இவருக்கு இது லெஃப்ட் ரைட்டு, இவங்களுக்கு மேட்ச் ஆகி இன்கம் வருது இல்லையா. நாளைக்கு சார்ல்ஸும் ராஜும் இந்த பைனரியில் என்ன இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்களோ அது அப்படியே அறிமுகப்படுத்தின ரஃபிக் சாருக்கு வந்து 100% கிடைக்கும். இன்னைக்கு சார்ல்ஸ் வந்து ஒரே ஒரு பேர் மேட்ச் பண்ணி இந்த வாரத்தில் 480 ரூபா வாங்கியிருக்கிறாரா, 480 ரூபா அப்படியே வரும். ராஜ் இன்னைக்கு இந்த வாரத்தில் வந்து ஒரு 5000 வாங்குறாருன்னா 5000 அப்படியே யாருக்கு வரும்னா ரஃபிக் சாருக்கு வரும். அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்ச சீலிங் 20000 ரூபா. அதே வாய்ப்பு தானே சார்ல்ஸுக்கு, அதே வாய்ப்பு தானே ராஜுக்கு. நீங்கள் வந்து சார்ல்ஸையும் ராஜையும் சப்போர்ட் பண்ணி அவங்கள சீலிங் அடிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வருமானம் 60000 ரூபா. இப்போ மாதம் வந்து 18 லட்சம் ரூபா. இப்போ நார்மலாக பைனரில் வச்சுக்குவோம். இந்த பக்கம் 10 ஐடி வச்சுட்டாங்க, இந்த பக்கம் திருப்பி பார்ப்பீங்களா. ரஃபிக் சார் வந்து இந்த பக்கம் சார்ல்ஸ் வந்து 10 ஐடி கொடுத்துட்டாரு, உங்களை திருப்பி பார்ப்பார் அவர் மாட்டாங்க, பார்க்க மாட்டார். ஏன்னா இந்த பக்கம் ஒரு 10 வச்சா என்ன வரும் அவருக்கு. ஆமாம், ஈக்குவல் வந்தால் தான் பார்த்தாலும் உங்களுக்கு வருமானம் வரும், அவருக்கு என்ன வராது. ஈக்குவல் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுவார் தெரியுமா, டெய்லி காலைல 6 மணிக்கு உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றுவார். நிஜமாங்க வந்து நின்றுவார். ஏன்னா உங்களை எப்படியாவது ஓட்டி என்ன செஞ்சாகணும், டெவலப் பண்ணி ஆகணும். இங்கே வந்து இந்த டெவலப்மெண்ட்டுக்காக தான் இந்த இன்கம். போட்டு உட்காந்தா யாராவது வேலை செய்வாங்களா, மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அவர் போய் சப்போர்ட் பண்ணி டெவலப் பண்ணாருன்னா 18 லட்சம் ரூபா இன்கம் பண்ணிக்கலாம். இதில் வந்து பைனரிக்கு தான் சீலிங் 20000 ரூபா. இதுக்கெல்லாம் நெவர் சீல். ஸோ ஏபி மட்டும் தானா, ஏபி மட்டும் இல்லை, கம்பெனி வந்து கண்டிஷன்லாம் கொடுக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் என்ன செய்யலாம், டைரக்ட் ஸ்பான்சர் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது வந்துட்டு
உள்ள பிளேஸ்மெண்ட்லாம் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டு, எக்ஸ்ட்ரீம் ரைட்டு, ஸ்பில்லு தான் அடிக்க முடியும். நீங்கள் அடிக்கும் போது இந்த இடத்துல பவராக இருக்குது, இந்த இடத்துல வீக் சைடாக இருக்குன்னா இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு அது பைனரி மேட்ச் ஆயிரும், கீழே உள்ளவங்களுக்கும் பைனரி மேட்ச் ஆகிடும். ஆனால் இதோடைய பெனிஃபிட் ஃபுல்லாக உங்களுக்கு தான் வரும். அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஸ்பில் அடிக்கிறதுனால வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். கீழே வந்து என்ன செய்யும், டீமுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஆகிடும். அது மாதிரி ஸ்பில்லில் வந்து நீங்கள் CDEFன்னு சொல்லிட்டு நீங்கள் எத்தனை வேணாலும் டேரக்ட் கொடுங்க. இதுக்கெலாம் வந்து கம்பெனி வந்து எந்த கண்டிஷனும் கொடுக்கல. நீங்கள் பாட்டுக்கு அன்லிமிட்டாக நீங்கள் என்ன செய்யணும், டேரக்ட் ஸ்பான்சர் கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து பைனரி வாங்குவாங்க இல்லையா, அவங்களோட ஏர்னிங்ஸ்லேருந்து கம்பெனி வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வந்து 50% கொடுக்குது. ஏபிலேருந்து 100%, மீதி அதர் டேரக்ட்லேருந்து உங்களுக்கு லைஃப் டைம் வந்து 50% கொடுக்குது. இதுதான் டேரக்ட் ஸ்பான்சர் இன்கம் போனஸ். இப்போ இந்த இடத்துல ஒரு 10 பேர் ஏபி இல்லாமல் ஒரு 10 பேரை நீங்கள் வந்து டேரக்ட் ஸ்பான்சர் கொடுக்குறதா வச்சுக்கோங்க. 10 பேரை வந்து வாரம் வெறும் 10,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளோ? 10,000 ரூபா. அந்த 1 லட்சம் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். டோட்டலாக 10 பேருக்கு 1 லட்ச ரூபா கம்பெனி ப்ரொவைட் பண்ணும். உங்களுக்கு 50% எவ்வளோ வரும்? அப்போ 50,000 எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். வாரம் 50,000 மாதம் 2 லட்ச ரூபா. நாளைக்கு எதாவது டெய்லி அவங்களை 10,000 சம்பாதிக்க வைங்க. டெய்லி உங்களுக்கு எவ்வளோ வரும்? டெய்லி 5,000, 50,000. டெய்லி 50,000. டோட்டல் 10 பேருக்கு 50,000 வரும். 10 பேருக்கு ஒரு ஆள் சொல்கிறேன் நான். 10 பேருக்கு 50,000 வரும். அப்போ மாதம் 50, 15 லட்ச ரூபா. சரியா? நாளைக்கு அவன் சீலிங் அடிச்சானா 30 லட்ச ரூபா. ஒரு வாரம் 30 லட்ச ரூபான்னு 4 வாரத்துக்கு எவ்வளோ சார்? 12, 1 கோடி 20 லட்சம். 1 கோடி 20 லட்ச ரூபா. நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கே வந்துட்டு 10 டேரக்ட் இல்லை 30 டேரக்ட் கொடுத்தீங்கன்னா டேரக்ட்டு மாதம் 5 கோடி ரூபா சம்பாதிக்கலாம். அதான் என்னுடைய பொட்டன்ஷியல். இன்னைக்கு பைனரியில் லட்சம் சம்பாதிக்கிறதே கஷ்டம். சரி சார், 2 நிமிஷம் முடிச்சிடறேன். அடுத்த ஒரு இன்கமோட முடிஞ்சிடும். நீங்கள் கிளம்புங்க. இவ்வளோ தூரம் நின்றுட்டு கடைசியில் அதை விட்டுட்டு ஓடிட்டேன். ஜஸ்ட் 2 மினிட்ஸ். இன்னைக்கு மார்க்கெட்டில் லட்சம் சம்பாதிக்கிறதே என்னாச்சு, கஷ்டம். இங்கே பைனரியில் தெளிவாக நீங்கள் கீழே போய் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோடி இன்கம் இங்கே இருக்குது. இது 2வது இன்கம். ஸோ 3வது இன்கம் என்ன அப்படின்னாக்க டீம் டெவலப்மெண்ட் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஒரு இன்கம் கொடுக்குறேன். இது என்ன டீம் டெவலப்மெண்ட் போனஸ் அப்படின்னாக்க, இதை நான் அடிக்கடி சொல்லுவேன், அச்சய பாத்திரம்னு சொல்லுவேன், அமுதஸ்வரப்பின் கூட சொல்லுவேன். ஏன்னா அது பாட்டுக்கும் ஊத்து மாதிரி ஊறிக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் அருவியில் போய் குளிச்சிருக்கீங்க? எல்லாருமே குளிச்சிருக்கீங்க. அங்கே வந்து தண்ணி செவரில் விட்ற மாதிரி விட்டுமா, ஃபோர்ஸாக விட்டுமா? ஃபோர்ஸாக. அந்த மாதிரி இங்கே பணம் வந்து ஃபோர்ஸாக வரும். எப்படி வருது? இப்போ நீங்கள் அறிமுகப்படுத்துகிற டேரக்ட் எத்தனை பேர் போட்டாலும் அதெல்லாம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல். நீங்கள் 10 டேரக்ட் கொடுக்குறீங்கன்னா 10 பேரை யார் வேணால் பைனரில் கீழே கிடைக்கலாம். ஏன்னா பைனரில் கீழே தான் போட முடியும். ஆனால் உங்களோட டேரக்ட் ஃபர்ஸ்ட் லெவல், அந்த ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து உங்களுக்கு 100, 50 கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ரஃபிக் சாருக்கு சார்ல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெவல். இப்போ சார்ல்ஸ் வந்து ராமச்சந்திரனை போகிறார். இவர் உங்களுக்கு என்ன லெவல்? செகண்ட் லெவல். ஸோ இது மாதிரி ரஃபிக் சார் கீழே, இது கீழே வர்றது செகண்ட் லெவல், இது கீழே 3rd, இது கீழே 4th, இது கீழே 5th. இந்த மாதிரி லைன் வருது இல்லையா? இதில் இந்த செகண்ட் லெவல்லேருந்து வர இன்கம், அவங்க வாங்குற இன்கமில் 10%, 3rd லெவலில் அவங்க வாங்குற இன்கமில் 5%, 4th லெவல்லேருந்து 3%, 5th லெவல்லேருந்து 2% சொல்லி இந்த 4 லெவலில் பார்த்தீங்கன்னா 20% இன்கம் வந்து நான் எடுத்து கொடுக்குறேன். இதுக்கும் சீலிங் கிடையாது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஒரு 10 டேரக்ட் போடுறதா வச்சுக்கோங்க எல்லாருமே. அப்போ அதை தானே கீழே சொல்லிக் கொடுப்பீங்க. இப்போ நீங்கள் 10 டேரக்ட் போடுறீங்கன்னா அதை தானே சார்ஜ் சொல்லி கொடுப்பீங்க, அதை தானே சொல்லி கொடுப்பீங்க. இப்போ செகண்ட் லெவலில் எத்தனை பேர் இருப்பாங்க? 100 பேர் இருப்பாங்க. சரியா? செகண்ட் லெவலில் 100 பேர் இருப்பாங்க. 3rd லெவலில் 1000, 4th லெவலில் 10,000, 5th லெவலில் 1 லட்சம். இது 1 லட்சம் வரதுக்கு 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும், ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த இடத்துல இதோடைய பொட்டன்ஷியல் சொல்கிறேன். நாளைக்கு இந்த 5th லெவலில் இருக்கிறவங்க 1 லட்சம் பேரும் வாரம் வெறும் 1000 ரூபா பே அவுட் வாங்கினா போதும். எவ்வளோங்க? 1000 ரூபா. வெறும் 1000 ரூபா பே அவுட் வாங்கினா போதும். அப்போ 1 லட்சம் பேருக்கும் எவ்வளோ கம்பெனி போடுவோன்னா 10 கோடி ரூபா பே அவுட் போடும். உங்களுக்கு 2% எவ்வளோ சார் வரும்? 20 லட்சம். 10 லட்சம் ரூபா. 20 லட்சம். சரிங்களா? வெறும் 1000 ரூபா வாங்க வச்சா வாரம். நாளைக்கு டெய்லி 1000 ரூபா வாங்கினாங்கன்னா டெய்லி 20 லட்சம். நாளைக்கு இவனுக்கு சீலிங் வாய்ப்பு இருக்குது. இவன் சீலிங்கை தொட்டானா உங்களுக்கு இந்த ஒரு லைன் இன்கம் மட்டும் 28 கோடி ரூபா வரும். நீங்கள் தூங்கணும்னு நினச்சாலும் தூங்க முடியாது. இந்த பிளானை கரெக்டாக உள்வாங்கி கீழே போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த இன்கம்லாம் ருசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தூங்க மாட்டேங்க. இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, பைனரி மேட்ச் ஆனால் போதும். இன்னும் அந்த பைனரி காலத்திலே இருக்காங்க. இது பைனரியை தாண்டி கீழே போய் இறங்கி நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா
இப்போ ஒருத்தர் வந்து பேசி போனார் இல்லையா, அவருக்கெல்லாம் இப்போ நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 30 லெவல் 40 லெவலில் இருப்பீங்க. உங்களுக்குலாம் அவர் வந்து என்ன செய்யணும்னு தேவையில்லை, சில டீமில் இறங்கி வேலை செய்யணுன்ற அவசியம் வேணும் அவசியம் இல்லை. ஆனால் ஏன் வரார் அப்படின்னா, இப்போ கீழே வர 30 லெவல் 40 லெவலோட இன்கம் அதிகமானா இங்கே உள்ளவங்களோட இன்கம்லாம் அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகமாக அதிகமாகுமா? இப்போ உங்கள் இன்கம் ஆட்டோமேட்டிக்காக அதான் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் சேர்ந்து ஒரு 8 மாதம் தான், இதில் 3 மாதம் 4 மாதம் லாக்டவுனில் போயிடுச்சு. இப்போ அவருடைய இன்கம் பார்த்தீங்கன்னா வாரம் 50-60 பக்கம் போயிட்டு. நான் இதை வாய்ப்பு வந்து ஒருத்தர் திண்டிவனத்தில் சிவகுமார் சொல்லி ஒரு ஆள் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு கம்பெனி நான் முதல்ல ஒரு 5 பேர் கூப்பிட்டேன், எடுத்துக்கலாம் அவர் கொடுத்தேன். அவர் வந்து ஏபி போட்டார், அவ்வளோதான் ஃபஸ்ட்டு பேர். பி வந்து சும்மா டம்மே விட்டார். இந்த ஏக்கு கீழே டெவலப் பண்ணார். இன்னொரு ஸ்பில்லு ஒன்று கொடுத்தாரு 50. அவர் கீழே தான் நீங்கள் எல்லாமே மொத்த தமிழ்நாடு ஆந்திரா எல்லாமே மொத்தமாக ஒரு கீழே தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி இந்த சிங்கிள் லெக் இன்கம் மட்டும் இந்த ஒரு வருஷத்தில் இது வரைக்கும் 38 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கிறாரு. ஒரு ஃபுல் பெய்டு ஹோண்டா சிட்டி கார் 14 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு. இன்றைக்கி அவரோட வார இன்கம் 1 லட்ச ரூபாய்க்கு கிராஸ் ஆகிடுச்சு. சிவகுமார் சார், நார்த்தில் என் பிளானில் 4 லட்சம், நார்த்தில் என் பிளானில் 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா வாங்குறவங்க மட்டும் 4-5 பேர் இருக்கான் வாரம். ஸோ இதுதான் பிளான், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதில் போய் இங்கெல்லாம் போய் வேலை செய்யாது, இதெல்லாம் லீடர் கீழே போய் வேலை செய்யும். கீழே போய் வேலை செஞ்சீங்கன்னா எல்லாரோட பணமும் நடக்கும். இதை கரெக்டாக புரிஞ்சு பண்ணிங்கன்னா 1 வருஷத்தில் உங்கள் லைஃப் செட்டில் ஆகிடும். இதுக்கு போய் இன்னும் எத்தனை வருஷம் தான் இன்னும் பேக்கை தூக்கிட்டு அலைய போகிறீங்கிறத முடிவு பண்ணுங்க. இன்றைக்கி முடிவு பண்ணுங்க, பண்ணலாமா, இது நமக்கான பிளானா? ஸோ இதில் 4வது ஒரு சேஃப்டி பண்ணிடுங்க. என்ன சேஃப்டி பண்ணிடுங்க? பைனரி பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது, பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து? ஜோடி சேர்ந்தால் தான் ஒரு சாபம்னே சொல்லுவேன். என்ன சாபம் சொல்லுவாங்க சார் ரஃபீக் சார்? அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு சார், ஜோடி சேர்ந்து போகவே மாட்டேங்குது சார். இதுதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. சார்ல்ஸ் வந்து அப்படியே பிஸ்னஸ் வேகமாக டெவலப் பண்ணிடுவார், பாட்டுக்கும் போயிடும். ராஜ் வந்து என்ன செய்ய மாட்டார், வேலை செய்ய மாட்டார். அவர் உங்கள் நட்புக்காக ப்ராடக்ட் வாங்கிட்டார், அவ்வளோதான். அவ்வளோதான். அவரால் எங்கேயும் போக முடியல, அவர் எதுவுமே பிஸ்னஸே கொடுக்கல. இப்போ எதாவது பணம் வருமா? வராது. ஆனால் நான் இங்கே வந்து அதை தான் 4வதாக ஒரு சேஃப்டி பண்ணியிருக்கேன். சிங்கிள் லெக் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறேன். என்ன சிங்கிள் லெக் இன்கம்? இப்போ வந்து இவர் எதுவுமே பிஸ்னஸ் கொடுக்கல, ஜாயின் பண்ணி ஆக்டிவ் ஆகிட்டார், பிஸ்னஸே கொடுக்கல. இப்போ சார்ல்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து வாரம் ஒரு 50,000 ரூபாய் இன்கம் வாங்குறாரு. மற்ற கான்செப்டில் ஏதாவது பணம் வருமானா வராது. ஆனால் இங்கே வரும். இங்கே பைனரி மட்டும் தான் வராது, பைனரி மட்டும் தான் வராது. ஆனால் மற்ற கம்பெனியில் என்ன சொல்கிறான், பைனரி இல்லாமல் என்ன சொல்கிறான், என்ன இருக்குங்கிறான், கேரி ஃபார்வர்ட் இருக்குது, பவர் இருக்குன்னு சொல்கிறான். அதை வச்சு நம்ம எதாவது பண்ண முடியுமா? அந்த பவர் கம்பெனியான பவர். இங்கே அதே உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் பவர் இருக்குது. ராஜ் பண்ணியிருக்கு, சார்ல்ஸ் பண்ணியிருக்கிற இது ஃபுல்லாக பிஸ்னஸ் ஃபுல்லாக உங்களுக்கு பவர் நினைக்கும். அதே போனாலும் செய்யலாம், மேட்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே உங்களுக்கு வருமானம் வந்துடும். எந்த வருமானம்னா டைரக்ட் ஸ்பான்சர் சொன்னோம் இல்லையா, 100%. அந்த வருமானத்தை இங்கே வாங்குறதுக்கு நம்ம எந்த கண்டிஷனும் வைக்கல. இந்த வருமானத்தை வாங்குறதுக்கு இங்கே வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தா தான் வரும், இல்லை உங்கள் ஐடியா டாப்அப் பண்ணால் தான் வரும், இல்லை நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணிடுவோம், ரீபர்ச்சேஸ் பண்ணால் தான் வரும். வித்தவுட் கண்டிஷன். புதன்கிழமை காலையில் நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் போது 5 மணி 6 மணிக்கெலாம் உங்கள் அக்கௌண்ட் வந்து அதுதான் உங்களை எழுப்பும். செல்லில் இந்த 50,000 ரூபா சார்ஜ் வாங்குற 50,000 அப்படியே ரஃபிக் சாருக்கு ஃபுல்லாக வந்து கிரெடிட் ஆகிடும். சிங்கிள் ரூபாய்க்கு விடலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இவர் வாங்கியிருக்கிற 50,000 மட்டும் இல்லை, இவர் 50,000 வாங்கியிருக்கிறாருன்னா கண்டிப்பாக இங்கே 2nd லெவல் 3rd லெவல் 4th லெவல் 5th லெவல் இந்த 4 லெவலில் வந்துட்டு 20% இருக்கு இல்லையா, இது ஒரு வந்துட்டு ஒரு 20 லட்ச ரூபா போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. பணம் தானே இவருக்கு வரும், சட்டியில் இருந்தால் 40 வரும், இல்லைன்னா வருமா? ஸோ 20 லட்ச ரூபா போயிருக்கு. அதுக்கு 20% எவ்வளோ சார்? 4 லட்சம். ஸோ அந்த 20% 4 லட்சம் ரூபாய் என்ன செஞ்சிருவோம்னாக்க அப்படியே ரஃபிக் சாருக்கு வந்துடும். ஸோ இதில் ஏதாவது கஷ்டமா? ஒருத்தருடைய உழைப்பும் இங்கே வீண் போகுது. இன்றைக்கி நெட்வொர்க்கே தெரியாத ஒருத்தர் வந்து ட்ரை பண்ணாலும், இப்போ இவர் புதுசாக தான் வந்துருக்கிறாரு, இவர் இன்றைக்கி ட்ரை பண்ணாலும் காசு வரும். இப்போ இவர் நல்லா இருக்குன்னு சொல்லி 2 பேருக்கு சொல்கிறாரு. ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணல, ஒருத்தர் 2-3 பேர் மேட்ச் பண்ணி இந்த வாரம் 3 பேர் இன்கம் வர 3 பேர் வந்துச்சுன்னா இவர் என்ன செய்வார்? இன்னும் பார்த்தீங்களா, நெட்வொர்க்கே அவர் என்ன சொல்கிறார், நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவேன், அவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த இடத்துல ரஃபிக் சாருக்கு பவரில் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல சென்னையில் ஒரு என்ட்ரி போட்டிருக்கீங்க. அவர் என்ன சொல்லுவார், நீங்கள் வாங்க சார் என்ட்ரி தரேன் பாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நீ ஒரு 10 என்ட்ரி கூட நான் வரேன்பீங்க. ஏன்னா இங்கே வருமானமே வராது. நடக்குமா? பிஸ்னஸ் கொடுப்பானா அவன் பார்ப்பான். என்ட்ரி கொடுத்தா தான் வருவேனா, இவனை நம்பி நான் என்ட்ரி கொடுக்கணுமான்னு அவன் உட்காந்துருப்பான். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நீ என்ட்ரி கொடுத்தா தான் நான் வருவேன்னு சொல்லி உட்காந்துருப்பீங்க. நடக்காது. இப்போ இந்த இடத்துல 50,000 ரூபா 1 லட்ச ரூபா ஸ்ட்ராங்காக வருது, என்ன பண்ணுவீங்க? தாராளமாக போவோம். ஃப்ளைட்டு பிடிச்சி போய் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுவீங்க, ஏய் வா இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவர் என்ன செய்வார்? உடனே அடுத்த செகண்டு
இம்மீடியட்டாக ஐடி போட்டு உடனே ஒரு டீம் இறங்கிடுவார். இதுதான் இங்கே வந்து உங்களுடைய சப்போர்ட்டுக்கு உங்களுடைய இதுக்கு தான் இந்த சிங்கிள் கேட்குமே நம்ம எடுத்து கொடுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே வந்து இந்த பிளானை கரெக்டாக உருவாங்கன்னா ஒருத்தருடைய உழைப்பு மீட் போகாது. டோட்டலாக இன்றைக்கி 70% இன்கம் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் லைவாக இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி அவார்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்துட்டு எல்லா கம்பெனியும் ஒதுக்குறான். என்ன ஒதுக்குறான்? பைனரி போக பேலன்ஸை வந்து எடுத்து வச்சு அவார்ட்ஸ்னு ஒதுக்குறான். அந்த அவார்ட்ஸில் வந்து லீடர் காசு மட்டுமா எடுக்கிறான், உங்கள் காசு என் காசு சேர்றோம் எல்லார் காசும் எடுத்து வைக்கிறான். ஆனால் அது நம்ம கிடைக்குதா? யாராவது ஒரு ஆள் கிடைக்கும், அது கூட எல்லாவோட கிடைக்காது. ஒரு 2-3 அவார்டு தான், அதோட கம்பெனி என்ன ஆயிடும், காணா போயிடும். அது உங்கள் உழைப்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சு என்ன சொல்கிறான், கம்பெனி தரேன்னு சொல்கிறான். நான் வந்து தரேன்னு சொல்கிறேன். ஆனால் எடுக்க முடியுமானா முதல் படியே நம்ம தாண்ட முடியாது. அப்புறம் எங்கே மேலே ஏறுறது? இங்கே வந்து எந்த கண்டிஷனும் கிடையாது. டாப்பில் இருக்கிறவருக்கு என்ன வருமானமோ இன்றைக்கி ஜாயின் பண்ண இவரும் லைவாக அந்த வாரமே 3 வருமானமும் கீழே டீம் போட்டாருன்னா எடுக்கலாம், லைவாக எடுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 70% இன்கம் இன்றைக்கி லைவாக மார்க்கெட்டில். ஏன்னா இன்றைக்கி வந்து பொருள்லாம் வந்து நமக்கு ஒரு நாள் தான் சந்தோஷம், பணம் மட்டும் தான் நம்மளுடைய நிரந்தர சந்தோஷம். நம்மளுடைய கமிட்மெண்ட் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நம்மளை வந்து ஒரு பெரிய ஆளாக மாற்றும். ஸோ இதை தெளிவாக புரிஞ்சு இறங்கி கூட எங்கள் கூட 1 வருஷம் நில்லுங்க. ஒவ்வொருத்தரும் நீங்கள் கோடீஸ்வரனா மாறிடலாம். டெடிகேட்டாக ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல் டைம்னா ஃபுல் டைம் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் பார்ட் டைம்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கொடுக்க முடிஞ்சாலும் உண்மையாக அதில் போய் கடன் வைக்காதீங்க. இன்றைக்கி வந்து வீட்டில் வேலை, இன்றைக்கி வந்து மார்க்கெட்டுக்கு போகணும், அங்கே போகணும், ஸ்கூல் போகணும், தயவு செஞ்சு வைக்காதீங்க. 1 மணி நேரம்னா அந்த 1 மணி நேரம் ஆட்டி எனி காசு மழை பெஞ்சாலும் சரி 1 மணி நேரத்தில் அந்த யாராவது ஒரு வீட்டில் போய் உட்காந்து ஒரு ஹோம் டெமோ அட்லீஸ்ட் எடுங்க. அந்த உழைப்பு நேர்மை வந்து உங்களை என்றைக்கும் அப்படின்றது. உழைப்பு யாரையும் ஏமாத்தாது. உழைப்பை மட்டும் தான் மனுஷனை செய்கிறோம், ஏமாற்றிட்டு இருக்கும். உழைப்பு யாரையும் ஏமாத்துனதில்லை. தெளிவாக கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு ஃபோக்கஸாக பண்ணுங்கள். இந்த வாரம் நீங்கள் இந்த பிளானில் ஒரு 1000 ரூபா வாங்குறீங்கன்னா அடுத்த வாரம் 1000 ரூபான்னு நிற்கக்கூடாது. 2000 ரூபா வாங்கணும். 2000 ரூபா வாங்கினா என்ன பண்ணணும்? அதிக நேரம் உழைக்கணுமா? கிடையாது. நம்மளை மாதிரி வேலை செய்கிற ஒரு ஆள் என்ன செஞ்சால் போதும், இந்த பிளானில் அறிமுகப்படுத்தினா போதும், கிரியேட் பண்ணிவிட்டால் வந்துடும். அதுக்கான வேலையை செய்யுங்க, ஸ்மார்ட்டாக பண்ணுங்கள். இதில் வந்து ஓடி போய் ஹார்ட் ஒர்க் பண்ணி இங்கேருந்து நான் அந்த ஊருக்கு போகிறேன் இந்த ஊருக்கு போகிறேன் அப்படிலாம் பண்ணாதீங்க. இங்கே வந்து சேல்ஸ்மேன் வேலைலாம் பண்ணாதீங்க. இங்கே வந்து கொரியர் பண்ணுற வேலையெல்லாம் கம்பெனி பார்த்துக்கிட்டு ஸ்டாக்கிஸ்ட் பார்த்துக்கிறாங்க. நீங்கள் இந்த ஊரில் என்ட்ரி கொடுத்தாலும் சரி, இந்தியாவில் எங்கே என்ட்ரி கொடுத்தாலும் சரி, தமிழ்நாட்டில் கொடுத்தா நெக்ஸ்ட் டே டெலிவரி, அதர் ஸ்டேட்டில் கொடுத்தீங்கன்னா 2வது நாள் டெலிவரி அவங்க வீட்டுக்கு போயிடும். கொரியர் சார்ஜ்லாம் எதுவும் நம்ம கலெக்ட் பண்ணல. இங்கே வந்து நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கி கொண்டு போய் கொடுக்குற வேலை உங்களுக்கு கிடையாது. காசை வாங்கி இது கணக்கில் வேலை, அக்கௌண்ட்ஸ் வேலைலாம் பார்க்காதீங்க. காசை வாங்கி கட்டுறது உங்களுக்கு என்ன இருக்குது? எல்லாம் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறான், எல்லாம் கூகுள் பே எல்லா பேயும் வச்சிருக்கான். அவன் அக்கௌண்ட் வந்து கம்பெனி கட்டினா இமீடியட்டாக பின் வரும், அடுத்த நாள் போயிடும். அந்த வேலையை பண்ணுங்கள். தெளிவாக இங்கே பிஸ்னஸை மட்டும் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்ச நெட்வொர்க் அதை மட்டும் தெளிவாக பண்ணுங்கள், ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா இதில் நிச்சயமாக எல்லாருமே ஜெயிக்கலாம். யாரும் தோக்கிறதுக்கான வேலையே கிடையாது. அது போக நான் கொடுக்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் யூனிக் ப்ராடக்ட்டு கூட நில்லுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வேறு லெவலில் கலர்ஃபுல்லாக மாறிடும். கடந்த 10-20 வருஷமாக நாமளும் நெட்வொர்க்குன்னு இல்லை, வாழ்க்கை தான் போச்சு. திரும்பி பார்த்தா என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. இதுலையாவது தெளிவாக பண்ணுங்கள். இதில் ஜெயிக்க முடியலைன்னா வேறு எதுலேயும் ஜெயிக்க முடியாதுன்னு உங்கள் மனசுக்கு தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். இந்த பிளான் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? இவ்வளோ நாள் நம்ம என்னவோ பண்ணோம், இதுலையாவது ஜெயிக்கலான்னு ஒரு மனசாட்சியில் ஒரு இது கிடச்சிருக்கா? கிடைச்சிருக்கா இல்லையா? அதை பிடிச்சிக்கங்க, தெளிவாக நில்லுங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வேகமாக நீங்கள் போய் இப்போ இவர் பண்ண தப்பை தயவு செஞ்சு பண்ணாங்க. இப்போ அவர் சொன்னார் இல்லையா, 8000 ரூபாய்க்கு ஃபுல்லாக கட்டணும். இந்த மாதிரி ராங் கமிட்மெண்ட் கொடுத்தா என்ன ஆகுனா பிஸ்னஸ் டூப்ளிகேட் ஆகாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஹோம் மீட்டை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள வந்து கூப்பிடுங்க, மேலே உள்ள லீடரை கூப்பிடுங்க, வருவாங்க. வந்து அவங்க வந்து ப்ராடக்ட்டை தெளிவாக டெமோ பண்ணுவாங்க, பிளான் தெளிவாக சொல்லி கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 2-3 சர்வீஸ் வந்தால் உங்களுக்கு என்ன ஆயிரும், அடுத்து பார்த்து நம்மளே பண்ணுற மாதிரி ஆயிடும். இவ்வளோதான் விஷயம். ஸோ நீங்கள் பண்ணாலும் இங்கே தனியாக பண்ண போகிறதில்ல. ஏன்னா உங்களுடைய வருமானம் மேலே உள்ளவருக்கு என்ன இருக்குது, 50 100 இருக்குது. அதுக்கு மேலே உள்ளவருக்கு 10 5ன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன செய்வாங்க, இங்கே வந்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே வந்துட்டு எல்லாருடைய சப்போர்ட்டும் டோட்டலாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இது வந்து 100% ஒர்க்கிங் பிளான். இது லீடர்ஸ் பிளானே கிடையாது. நார்மலான பைனரில் மேலே உள்ளோட இன்கமை யார் என்ன செய்ய முடியாது, டச் பண்ணவே முடியாது. இங்கே நீங்கள் நினச்சா, இன்றைக்கி ரஃபீக் சார் நினச்சா 001 சிவகுமாரை தாண்டலாம். ஏன்னா அவர் வந்து இன்றைக்கும் 2 டேரக்ட் தான் ஓடிட்டு இருக்கிறாரு. நீங்கள் ஒரு 10 டேரக்டை தெளிவாக போட்டு 10 டேரக்டையும் சப்போர்ட் பண்ணி தெளிவாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா 6 மாதம் அவர் இன்கம் என்ன செஞ்சிடலாம், எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன் இதை கொடுத்தேன்னா இங்கே வந்து யாரும் லீடர் கிடையாது, யாருக்கும் லீடர் கிடையாது. லீடருன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்தாலாம் இங்கே பணம் வராது. இறங்கி வேலை செஞ்சிங்கன்னா ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து சாதிக்கலாம், சம்பாதிக்கலாம். அதுக்கான பிளான் தான். இதில் பார்த்தீங்கன்னா எந்த கண்டிஷனுமே கிடையாது. நெட்வொர்க்கில் எல்லா கண்டிஷனும் உழைச்சிருக்கு. இன்றைக்கி வாரம் புதன்கிழமை என்னுடைய பே அவுட்டு எத்தனை மணிக்கு சார் வருது? பே அவுட்டு காலையில் 5 மணி 5:30 மணி. அதுதான் உங்கள் மெசேஜ் இருக்கும். ஏன் அதை போட்டிருக்கேன்னா இன்றைக்கி நிறைய கம்பெனியில் அந்த பே அவுட் டேட்டை பார்த்தா பொறுமையாக இருக்கும். ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பான், கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பான், உனக்கு வந்துருச்சா எனக்கு வரல, அன்றைக்கி குழப்பே போயிடும். இப்போ நான் காலையில் 5:30 மணிக்கு கொடுத்தேன்னா மைண்ட் எப்படி இருக்கும், ஓட சொல்லும். அதுதான் இங்கே
இதெல்லாம் இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, ஸ்டார்டிங்லேருந்து டே ஒன்லேருந்து அதை கொடுத்துட்ருக்கேன். ப்ராடக்ட் சர்வீஸை கரெக்டாக வச்சுருக்கேன். இது ரெண்டும் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகும். ஸோ கரெக்டாக நாங்கள் கரெக்டாக இருக்கோம், எத்திக்ஸ் கரெக்டாக பண்ணுறோம், எல்லாமே சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதை எடுத்து கூட நின்று பிஸ்னஸை மட்டும் தெளிவாக பண்ணுங்கள். ஷோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சரிங்களா? டவுட் இருந்தால் கேட்டுங்க.